ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெசிகா ஆகாஷுக்காக பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணேன், எப்படி பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதுதான் என்னோட கிச்சன். புது கிச்சன் ரெசிபி எல்லாம் ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணதுதான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இண்டக்ஷன் அடுப்பு மட்டும் தான் இருக்குது. இதுலதான் இன்னைக்கான லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும். கடவுளே, கரண்ட் மட்டும் போயிடக்கூடாதுன்னு ஒரு வேண்டுதலையும் வச்சுட்டு இன்னைக்கான குக்கிங்கா ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு பிரியாணி ரெடி பண்ண போறேன். பேன்ல தேங்காய் நெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ், ரம்ப இலை, பச்சை மிளகாவை ஒரு பரட்டி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியா உள்ள சேர்த்து நல்லா வதக்குதேன். அது நல்லா மசிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை மாறுறதோ தக்காளியை சேர்த்து வதக்குதேன். அதுவும் நல்லா மசிஞ்ச பிறகு மல்லி இலை, புதினா இலை சேர்த்து ஒரு பரட்டி மஞ்சப்பொடி, பிரியாணி மசாலாவையும் உள்ள சேர்த்து அந்த எண்ணெயிலேயே 2 பரட்டி கெட்டி தயிரையும் உள்ள சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் உப்பையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். அதுலயே கொஞ்சம் தண்ணி ஊறும். 1.5 கப்பு ஜீரக சம்பா அரிசிக்கு 3 கப்பு தண்ணின்னு நல்லா கொதிக்கிற தண்ணியும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். கொதிச்ச பிறகு ஊற வச்சிருந்த அரிசியும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் மூடி வைக்கேன். ஒரு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு அரிசியும் 3/4 பாகம் வெந்த பிறகு அப்படியே தம்லையும் வச்சிருந்தேன். ஃபைனலா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு மிக்ஸும் கொடுத்து கொஞ்சம் மல்லியில புதினா கொஞ்சம் நெய்யும் விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தம்லையும் வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணேன்னா நல்ல எம்மியா மணக்க ஜீரக சம்பா பிரியாணியும் ரெடி. பிரியாணி ரைத்தா இருந்தா தானே நல்லா இருக்கும். பல்லாரி, கேரட் ரெண்டையும் சாப்பர்ல போட்டு பொடிசா கட் பண்ணி எடுத்து கெட்டி தயிரையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணிருந்தேன். ரைத்தாக்கு எப்பவுமே உப்பு சேர்க்க மாட்டேன். ஏன்னா மதிய பிள்ளைங்க எடுத்து சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். அதனால உப்பு சேர்க்க மாட்டேன். ரைத்தா மாதிரியே பிரியாணிக்கு முட்டை ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சு ஊத்தி கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி ஆயில் ஸ்ப்ரே பண்ண பேன்ல முட்டையும் ஊத்தி 2 சைடு கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துறதேன். அவிச்ச முட்டையை விட இப்படி முட்டை வச்சு சாப்பிடுறது எனக்கும் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னமோ தெரியல, ஆகாஷ்க்கு இன்னைக்கு பிரியாணி கூட சிக்கன் 65யும் வேணுமா. மஞ்சள் போட்டு கழுகி வச்சிருந்த சிக்கன்ல என்னோட ஃபேவரட்டான RS சிக்கன் 65 மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு சூடா இருக்கிற ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணியும் எடுத்துறதேன். காரசாரமா பிரியாணி கூட வச்சு சாப்பிடுற மாதிரி சிக்கன் 65யும் ரெடி. நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸுக்காக ஏத்தம்பழத்தை ரோஸ்ட் பண்ண போறேன். ஏத்தம்பழத்துல தோலை நீக்கிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வைக்கேன். ஜெசிகா கொஞ்சம் சீக்கிரம் எழும்புனதுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்ப சூடா இருக்கிற பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பனானாவையும் நல்லா பரத்தி வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் ஆக விடுறேன். அது கொஞ்சம் கலர் மாறின பிறகு மாத்தி போட்டு அந்த சைடு கொஞ்சம் குக் ஆக விடுறேன். இதுக்கு மேல கொஞ்சமா ஒயிட் சுகரை தூவி விடுதேன். நீங்க ஒயிட் சுகருக்கு பதிலா பிரவுன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்த ஒயிட் சுகர் கொஞ்சம் கேரமலைஸ்ட் ஆயிட்டுனா சூப்பரா எம்மியா பனானா ரோஸ்ட் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்னைக்கு கார்ன்ஃபிளெக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சோ பாலை கொதிக்க வச்சு அதை ஆற வச்சிருக்கேன். பிள்ளைங்களுக்கு தேவையான அளவு சாக்லேட் முஸ்லிய பாட்டிலையும் ஃபில் பண்ணி எதை சுட்ல இருக்கிற பாலையும் ஊத்தி எடுத்து வைக்கேன். குக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கடவுளே கரண்ட் மட்டும் போயிடக்கூடாதுன்னு வேண்டுதல் வச்சிருந்தேனே. நம்ம வேண்டுதல கடவுள் கேட்காம இருப்பாரா? கரண்ட்டும் போகல, குயிக்கா சமையலையும் முடிச்சிட்டேன். ரெடியா இருக்கிற லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஜெசிகா பாக்ஸ்லயும் பேக் பண்ணிட்டா. பை.